ஜேகே பற்றி சொல்லும் பொழுது 1928 ஜேகே வெளியில போற. ஏன்னா அவர் பார்த்து நினைத்திருங்க, உண்மை என்பது வழி என்றதை உண்மை என்பது என்ன? இடத்துல இருப்பது உங்ககிட்ட இருக்கு, இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலையும் தாய்மலர்த்துவாய் அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருவோடு நிறைந்தது. அப்படிப்பட்ட உண்மையை தேடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? தேடுதலும் மற்ற இடம் வந்து தேடி காணலாம் தேவன் இறைவன். அப்படிப்பட்ட உண்மைக்கு ஒரு பாட்டு போடுவீங்க. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? உண்மை என்பது வழி. இரண்டாவது உண்மையும் கூட, உண்மை வழியற்றது என்பது உண்மையும் கூட. ரெண்டாவது என்ன சொன்னார்னா, அவருடைய ஒரே ஒரு கன்சர்ன், ஒரே ஒரு இது, அவர்கிட்ட நிறைய பேர் கேட்கறதுனால இவன் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் எஞ்சி கிருஷ்ணமூர்த்தி கூட அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கேன். எஞ்சி கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட இருந்துட்டு போறாரு. ஆனா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், மை ஒன்லி கன்சர்ன் இஸ், இவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, டு செட் மேன் ஃப்ரீ அப்சல்யூட்லி அண்ட் அன்டச்ட். இவருடைய ஒரே ஒரு நோக்கம் மனிதனை அவன் உருவாக்கிட்ட மனத்தடைகள், மனக்கட்டுகள், ஒழிச்சுகள், அதிலிருந்து அவனை விடுவிப்பது. எப்படி விடுவிப்பது? அன்டச்ட், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஃப்ரீடமா விடுவிப்பது. அவன் சொல்லி பிறகு 1929 பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் பல ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறார். 1922 நினைக்கிறேன். இன்னொன்று பிரசன்ட், இன்னொன்று ராஜ்காட் பிரசன்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சார். ராஜ்காட்ல வசந்தா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே போயிருக்கேன், அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேலி ஸ்கூல் ஜெயிக்க கடைசியா போகும்போது வேலி ஸ்கூல் ஒன்று பெங்களூர்ல ஆரம்பிச்சாங்க. ஈ ஸ்கூல் மெட்ராஸ்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சயாதிரி ஸ்கூல் பட்டுவத்தன் நீங்க கேள்விப்பட்டிருக்க ஜெயபிரகாஷ் நாராயணோட 2 பேரும் ஜெயில இருந்தா 1944 புட்டின் அவர்தான் முதலாளி பேர் பிரசிடண்ட் ஆகணும். இந்தியன் அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டார். அவரு ஜேகே கிட்ட போய் கேட்டார், பிரசிடண்ட் ஆகணும் கேட்டதுக்கு ஜேகே வேணும். அப்புறம் தான் சஞ்சீவ் ரெட்டி ஆக்குனாங்க. சஞ்சீவ் ரெட்டி ஸ்டூடெண்ட் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தியுடைய ஸ்கூல்ல படிச்சது சஞ்சீவ் ரெட்டி. ஆகவே அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்திக்கு விஸ்வடியில் இருந்த போது 1929 கண்ட ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. ஒரு பேரனுபவம்னு சொல்றாங்க. அது என்னன்னா, எல்லாவற்றிற்கும் ஆதாரமான, எல்லாவற்றிற்கும் மூலமான ஒரு பேரொரு ஆற்றல் அவர்கள் இருந்தது. அது வெளிப்பட்டு எல்லாத்துக்கும் மூலமான சோர்ஸ் அந்த சோர்ஸ். அந்த அனுபவம் 1980கள் 79 கிடைக்கும். அந்த 80லிருந்து 86 நூற்றாண்டுகளை நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய டாக்ஸை கேட்டுக்கிறா டோட்டலி டிஃபரெண்ட் வே ஆஃப் அப்ரோச். டோட்டலி டிஃபரெண்ட் வே ஆஃப் அப்ரோச். நான் 86 வரைக்கும் அவருடைய சொற்பொழிங்க ஜனவரி 3 வரைக்கும் கேட்டேன். அவருடைய சொற்பொழிவு 4 வரைக்கும் கேட்டேன். 4 அப்புறம் அமெரிக்கா போயிட்டு சொல்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பேர் அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. அவருடைய எப்ப ஆரம்பிச்சார்? வசந்த விழார். வசந்த விழா கேட்டா உங்க திருவிழா பசுமை வழிச்சாலை இப்ப சொல்றாங்க, இந்த கிரீன் வேஸ்ட் ரோடு செட்டவில்லை கிரீன் வேஸ்ட் ரோடுன்னு ஒரு இடம். அந்த கிரீன் வேஸ்ட் ரோடுக்கு பக்கத்துல வசந்த விழாவும் வசந்தைனா யாருன்னா அடிப்பசத்தான் தெரிவிக்க அடிக்கடி வசந்தைன்னு தான் மூடுவாங்க. வசந்தைன்னு சொல்லுவது தெரிவிக்காம தமிழ்ல. அது அடிப்பசத்தை தமிழ்ல வசந்தைன்னு பேரு. அதனால அந்த இடத்துக்கு பேரு வசந்த விழா, பேர் ஒண்ணு இல்லை. அந்த வசந்த விழா தான் வச்சிருக்கேன். அந்த ஜேகே நிறைய சொற்பொழிவு நடந்தது, டிஸ்கஷன் நடந்தது, கான்வர்சேஷன் நடந்தது, கெட் டுகெதர் நடந்தது. எல்லாமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதே மாதிரி டி ராமமூர்த்தி நிறைய பேர் வருவாங்க. அப்ப நான் ஒரு தடவை அவருடைய டாக் கேட்டதுக்காக 76 86 வரைக்கும் போனேன். கிருஷ்ணமூர்த்தியுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப இடிக்கிறது. இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப இடிவே. அதோட மட்டுமல்லாம ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்
சாக்ரட்டிஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்கும். அதோட இல்லாம மக்களுக்காக அவர் பேஷன் ஓயாத உரையாட விஷயம் பார்த்தீங்கன்னா ஓயாத உரையாட டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா அந்த உண்மையை எப்படி சொல்லித்தராங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப 1956 ஜனவரி 4 அவருடைய அதுக்கு முன்னாடியே அவர் பேங்க்ரியா கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. பேங்க்ரியா கேன்சர் வந்தோடனே கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது யார் கண்டுபிடிச்சாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டில டாக்டர் திருவேங்கடம் சார்ந்த மிகப்பெரிய மனிதனை எடுத்துட்டார். அவர்கிட்ட படிச்சவர் என்னுடைய மிகப்பெரிய நண்பர்கள் கல்யாணம் பாடப்படி தாப்பரத்திலேயே அங்கேதான் அவருடைய மாநாட்டம் அவருடைய மாநாட்டம் ஈஸியாக மிகப்பெரிய மனிதனைய அப்படிப்பட்ட அதாவது விஜயகட சார் பெரிய மருத்துவர்கள் மிக மிக நேர்மையான மக்களுக்கு சேவை செய்ய மருத்துவர்கள் இப்படிப்பட்ட திருவேங்கட சார் உடனே ஆபரேட் பண்ணியாங்க. உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்பவும் கேட்டாங்க. அப்பவும் அந்த பேஷன் இருந்தது. ஒரு டாக் கொடுக்கும்போது பெரும் மழை வந்துருச்சு. நாங்கெல்லாம் போயிருந்தோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க, பக்கத்துல பெரிய கட்டடம் எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க மாதிரி ஒரு 10-50 பேர் உட்கார்ந்து இருக்கோம். பெரிய கொடையை பிடிச்சிட்டு பேசுறேன். அவர் கொடையை பிடிச்சிட்டு அவர் பேசுறார். அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு எதையாவது ஒரு நல்லதை சொல்லி இந்த மக்களை எதிர்க்க முடியுமா? இந்த மக்களுடைய வாழ்க்கையை ப்ரொமோட் பண்ண முடியுமா? இந்த மக்களுடைய மனத்தை தூய்மைப்படுத்த முடியுமா? மக்களுடைய அடிப்படையான ஆதார சுத்தியாக்கி அந்த இறைமையை இறை ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு நம்மால் உணர முடியுமா என்ற உண்மையான கரிசனம், உண்மையான பேஷன் சொல்லணும்னு அது அப்ப அவரு 1986 ஜனவரி 4 அவர் பேசும்போது வெரி குட் fantastic speech, amazing speech. What's the origin of it? வாழ்க்கையுடைய ஆர்ஜின் எஜுகேஷன் பற்றி பேசிருக்கார், கேரை பற்றி பேசிருக்கார், வாழ்க்கையை பற்றி பேசிருக்கார், மனைவி கடவுளை பற்றி எல்லாம் பேசிருக்கார். நிறைய பேர் வந்து கேட்பாங்க. வந்து கேட்பான். இந்திரா காந்தி வந்துட்டார். இந்திரா காந்தி வர்றாங்கன்னு சொன்னாங்க. அவர் சாதாரணமா பண்ணாங்க. அங்கேதான் ஜெயகாந்த் சொல்றாங்க. இந்திரா அவங்க பார்க்க வர்றாங்க. பார்த்துமே அப்படின்னு ஒவ்வொரு சரியா போய் டச் பண்ணிட்டே போறாங்க. இலைகளோட இயற்கையோட மாற்றம் ஒரு இன்பம். அவர் இருக்கிற இடம் எல்லாமே இயற்கையுடைய ஆராதனைகள், இயற்கையுடைய தாழக்கட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துல சூழல் அப்படியேதான் இருந்து நிறைய பேர் வருவாங்க. அங்கே வந்துட்டாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் திடீர்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா மக்கள், அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், எஜுகேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், என்ற மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் கொடுத்து காசு கொடுத்து அந்த பக்கத்துல உட்கார்ந்து மாணவர்கள் அவருடைய பக்கத்துல இருக்கிறதே கட்டடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமணரை நான் பார்க்கல. ஆனா ரமனுடைய சீரர்களுக்கு அவங்களுக்கு பக்கத்துல கைகாலம் முடிச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி ரமணரை இயற்கையை பற்றி சொல்லும்போது ரமணாங்கிற ஒருத்தர்கிட்ட பேசும்போது டிஸ்கஷன் பண்ணுறது கிருஷ்ணமூர்த்தியை பற்றி சொல்லும்போது அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணமூர்த்தி நான் போகும்போது கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க போறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு லோகியம் ஈடுபாடு. அதான் பெரியவர் தாக்கி மகப்பெரியவர் வந்திருக்கு. அவர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு, அது யார்கிட்ட சொல்றாரு, சதாசிவம்
கல்கியா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. கல்கியுடைய ஏதாவது அவருக்கு சொல்லுடைய வார்த்தைகள் மனம் கடந்த நிலையிலிருந்து அவர் பாராட்டு. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மகான் ஒரு சாதாரண மனிதனாக மிக எளிமையாக்கப்பட்டார். யாரும் சொல்லுவாங்க காரண போறாங்க அது பற்றுக்கு வாழ்ந்த அவருடைய ஸ்பீச் என்ன ஆரம்பிக்கிறார் சார், நம்முடைய வாழ்க்கையுடைய எது பிகினி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த உண்மை என்ன நம்முடைய வாழ்க்கை இப்பிறவி தப்பினால் இப்பிறவி இந்த பிறவி போயிடுச்சுன்னா எந்த பிறவி வாய்க்கும். ஆக இந்த பிறவியுடைய நோக்கம் நாம் நம்மை உணர்வது அல்லது நமக்குள் என்று நம்மை இயக்குகின்ற அந்த பேருள்ள ஆற்றலை உணர்வது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணம் சேர்க்கலாம், வீடு வாங்கலாம், மனைவி மக்கள், புரோக்ரியேஷன் எல்லாமே இருக்கும். எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்கும். பட் நமக்கு எல்லா அனிமல்ஸையும் விட நம்ம எங்க ஒரு இடத்துல வேறுபடுறோம், இந்த மனித உடம்புலதான் இந்த மெய்யுணர்வை நீங்க அடைய முடியும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலம். மனித பிறவி எதுக்கு தேவைன்னா, இந்த உண்மையை உணர்வுகளுக்கு தான் மனித பிறவி. அப்பா தேடி சோறு வீதம் தின்று பல சித்தம் சிறுகதைகள் பேசி பல பாடி படகதைகள் பேசி கடைசியில ஒரு சாதாரண மனுஷனா நான் வீட்டை என்று நினைத்தாங்க கண்ணா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். சாதாரண சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு நாளைக்கு இறந்து போறதா வாழ்க்கையுடைய நோக்கம். நம்மை நாம் புரிந்து கொள்வது, நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பேருக்குள்ள ஆற்றலை உணர்வது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படை நோக்கம். இந்த மனித பிறவியுடைய நோக்கமும் கூட அதுதான். நீங்க பச்சாங்கல்ல அடிப்பச தம்மையாருடைய பாட்டு எல்லாத்துலயுமே என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த ஒளி, உங்களுக்குள்ள அந்த வாழ்க்கை எல்லாமே இதான் கேட்கிறாங்க. நீங்க ஒரு 10 பறவைகளுக்கு முன்னாடி கேட்டாங்க, அந்த 10 பறவைகள் 1000 பறவைகளாக வருது. எப்படி ஒரு பேர் ஒரு புள்ளி வருது, அந்த புண்ணுக்கு காரணம் எப்படி வருது? இதை பத்தி நீங்க யோசிச்சு கேட்கல. கடைசியில நம்ம மனிதர்கள் நீங்க இப்படி உட்கார்ந்திருக்கிற உங்க வீணா போறீங்க. விளையாட சொல்வார், வாழ்வற்றி பயனறிங்க வாழ்க்கையை கணித்து வீணா வாழ்க்கை மாணிக்க வசதியோட சொல்வார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமி வழிவிடைப்பட்ட ஆளாக காப்பாற்றி படம். வாழ்நாள் முழுவதும் இந்த அரசியல் கட்சி மதம் அது இதுல எல்லாம் இருக்கீங்க. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உங்களை இயக்கி கொண்டு அந்த பேர் உணர்வை பேர் ஆற்றலை நீங்க என்ன புரிஞ்சுக்கவே. அப்ப புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடைய முடியும். பிறப்பு இறப்பு பொய்யும். அது மாதிரி பிறப்பு இறப்பு உலகத்துக்கு உலகத்தை இது சுழல் இருந்து நீங்க விடுபடணும்னா நீங்க ஞானம் அடையும். அந்த ஞானம் என்பது வேற ஒண்ணு என்ன, உள்ளதை உள்ளபடி பார்க்க, இருப்பதை இருந்தபடி பார்க்க, இருந்தபடி இருந்தோல் பார்க்க, கடற்கோள் படத்தை மனத்தை கடற்க விடுங்கோல் முதலில் தானம் என்றும் விடுங்கோல் இருந்தபடி இருந்த ஆசிட்ஸா நீங்க இருக்க கத்துக்கிட்டீங்க. உங்களுடைய இயல்பான கத்துக்கிட்டீங்க. அங்கெல்லாம் பேர் வெளிப்படுறது கொஞ்சம் வாய்ப்பு. அப்படி கேட்க என்ன சொல்றாங்க, குழப்பம் தயவுசெய்து குழப்பத்தை காரணமும் பார்க்க இம்மீடியட்டா அந்த குழப்பத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. அது நாளைக்கு வெளியே வராதுங்க, இன்றைக்கு வெளியே வரணும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சரியா இல்லைன்னு சொல்லி நேரியதாக இல்லை என்றால் இம்மீடியட்டா நீங்க நேர்மையான எண்ணங்கள் காரணம் என்னன்னு பார்க்க லாஜிக்கலா சிந்திக்க. அதே மாதிரி நீங்க அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அன்செட்டனா இருக்கு. ஏன் அன்செட்டனா இருக்குன்னு பாரு, அன்செட்டா இருக்குன்னு பார்த்துட்டு செட்டனா இருக்கிறது என்ன வழின்னு பாரு. அதான் பெரிய விஷயம். எல்லாத்தையும் தயவுசெய்து என்ன சொல்லுவாங்க,
அதைத்தான் நீங்க Satan is very மைண்ட் வந்து திடமா அப்பதான் மெய்யுணர்வு அடைய முடியும். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் கிரியேஷனுக்கு நீங்க போகணும். கிரியேஷன் வேற, இன்வென்ஷன் வேற. இன்வென்ஷன்ங்கிறது கண்டுபிடிக்கும், டிஸ்கவரிங்கிறது ஏற்கனவே இருந்ததை அடைகிறது. கிரியேஷன்ங்கிறது படைப்பாற்றலை உணர்வதற்கு உங்களுடைய மனம் அதான் மனத்துக்கு மாசற்று வாழ்வு. மாசற்று வாழ்வெல்லாம் புதுமையாக ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க. The content of consciousness is conscious. இன்னொரு இடம் அடிக்கடி சொல்றேன். The observer is the observer. இது ரெண்டுமே ரொம்ப எனக்கே புரியல. இது ரொம்ப அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இதெல்லாம் பண்ணேன். அடிப்படையில் பேசி பண்ணும்போது எஜுகேஷனுடைய தாட்ஸ் எடுத்துருப்பாங்க. பட் இது வந்து இந்த கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்ல வர்ற எப்படி நம்ம மெய்யுணர்வு அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா fear, jealousy, violence, pressure, pain, இவை எல்லாமே உழைக்கும். நம்முடைய கான்சியஸ்க்கு ஒரு எம்டி வெசல் மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ் மைண்ட். இந்த மைண்ட்ல இவை எல்லாமே எல்லாருக்குமே நம்ம மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெட்டையில தான் நம்ம இருப்போம். உதாரணம் சொல்றேன். நானும் பாஸ்கரன் சார் பையனும் என் பையனும் ஒன்றா படிக்கிறேன். ரெண்டு பேரும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. பாஸ்கர் சார் பையனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிடும், என் பையன் கிடைக்கல. என் பையன் பாஸ்கர் சார் பையன் வந்து அன்று எனக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு, எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க. நான் ப்ளஸ் பண்ணிடுவேன். உள்ளுக்குள்ள என்ன நினைப்பேன், உள்ளுக்குள்ள என்ன நினைப்பேன். ஸோ நம்ம எப்பவுமே பியூர் பீப்புள் வைக்கணும். உண்மை பெரும்பாலும் ஆகவே இந்த கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்பா நான் எல்லாமே ப்ரெஷர் பெயின் எல்லாமே கண்டென்ட். இந்த கண்டென்ட் கான்சியஸ்னஸ் இந்த கண்டென்ட் தான் சத்தியத்துக்கு சத்தியமூர்த்திங்கிற ஒரு இமேஜ் எங்கிருந்து வருதுன்னா ஒரு ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர், எழுத்தாளர், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியமூர்த்தி கிரியேட் பண்ணிடு. அதே மாதிரி அவருக்கு ஒரு ஆசிரியர் சொசைட்டி நல்லா நடத்திய பெருமை. இன்னொன்று வந்து ஸ்கூல்ல மதர ஸ்கூல்ல வந்து கண்டிப்பானவர், நேர்மையானவர், ஒரு மகத்தான மனிதர், அப்படியே ஒரு இமேஜ் எனக்குள்ளே. இந்த ரெண்டு இமேஜ் எங்கிருந்து வந்திருக்கு, என்னுடைய பாஸ்ட் தாட், பாஸ்ட் மெமரிஸ்கள் தான் இந்த இமேஜ் இருக்கு. ஸோ ட்ரூ இமேஜஸ் ஆர் நத்திங் பட் இட் இஸ் நாட் எ லிவிங் இமேஜ். ரெண்டுமே இமேஜ் தான். The image created by the thoughts. Thought is nothing but thought is derived from memory. Memory எங்கேருந்து வருதுன்னா experience, memory and also knowledge and also thoughts and the thinker. Thought thinker. If there is no thought, there is no thinker at all. Thought இல்லைன்னா thinker கிடையாது. எங்க பாருங்க, நீங்க உங்க அப்பா பத்தி யாராவது நினைச்சுட்டீங்களா? இல்லை இல்லை. அப்ப உங்க அப்பா பத்தி என்ன இல்லை. அப்ப இப்ப நீங்க அந்த தாட்டு இல்லை. அந்த தாட்டு இருந்தா மகங்கிற உணர்வு வரும், அப்பாங்கிற முயற்சி வரும். ஸோ the thought creates all the thought creates the all the problem. அந்த தாட் என்ன பண்ணுறா, ஒரு சத்தியமூர்த்தியையும் மதிப்பிருக்கும் வழக்கத்திற்குரிய பேராசிரியர் ஒரு கிருஷ்ணமூர்த்தியை என்னுடைய மைண்ட்ல உருவாக்கி இந்த ஒரு தாட் it divides into Dr. Satyamurthy and the professor and Dr. Bishop. The one thought it divides into. These two thoughts are nothing but positive images. இந்த ரெண்டு தாட்டை வந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா ரெண்டு தாட்டும் அப்சர்வர் இஸ் தி அப்சர்வர். சத்தியமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சார் ஒன்றுதான். இப்போ ரியலைஸ்
If you feel it, நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா then the track will pass. இப்படி இதை நான் புத்திகளுக்கு ஈஸியா நெக்ஸ்ட் வந்து the content of consciousness சொல்றாங்களே the contents என்னன்னா நம்முடைய வேதனைகள் இன்பங்கள் துன்பங்கள் நம்முடைய அந்த கான்சியஸ் இந்த கண்டென்ஸ் எப்ப நம்ம இந்த கண்டென்டாக உருவாக்கப்பட்ட சத்தியம் புரிஞ்சுவிடும் உண்மையான யதார்த்தமான சத்தியம் the contents are matters. Content என்ன மேட்டர் தான் பொறாமை மேட்டர் தான் கோபம் மேட்டர் தான் மேட்டர் தான் எல்லாமே மேட்டர் கேட்கிற அதை நீங்க எப்படி போகணும்னா ஒரே ஒரு வழி நம்முடைய யதார்த்தமான வழி என்ன அதை வச்சு முதல்ல நீங்க இதயமலையில பனிமலை நீர் ஆகணும் அப்படின்னு பாருங்க அந்த இதயமலையை பார்த்தோட நீங்க என்ன பார்க்கணும் ஒரே மகிழ்ச்சி ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தத்துல நீங்க இருக்க மாட்டீங்க பாத்தீங்கன்னா நீங்க எண்ணி பாருங்க வேற நீங்க இருக்க மாட்டீங்க இதையே மறந்துட்டு ஒரு நிமிஷம் என்ன மறந்துட்டு ஸோ only one thing in the where there is no me. Where there is no me. Where there is truth, there is no me, sir. நான் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்த பேருணர்வு பேருணர்வு எங்கே இருக்கிறதோ அங்கே என்னன்னா ரெண்டு வரைக்கும் சொல்லியா அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி போகிறது யார் பார்க்கறது இது ரெண்டு பேர் தாட்டுன்னு சொல்லுவாங்க தாட்டை பார்த்துக்காது ஏன்னா இட் இஸ் மேட்டர் அப்ப யார் நினைச்சு யாரு பார்க்கறது போராட்ட சொல்லி யார் பார்க்கறது அப்படின்னா நீங்க தான் பார்க்கணும் நீங்க பார்க்கணும் அது மாதிரி நீங்க யாரு பார்த்தா அவருடைய யதார்த்த நிலை என்ன சொல்றாங்க யதார்த்த சைவ சித்தாந்தத்திலேயே தாய்மனாக வழிக்கலைய நீ பக்குவம் இயல்பாட்டு நிலை உலக நிலை வழிக்கு போன்ற தூய்மையான உணர்வு நிலை அதுக்கு அறிவு நிலை இந்த இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டு அந்த ஸ்ட்ரீம்ல பொறாமை இருக்கு பியர் இருக்கு எல்லாமே இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கு அந்த ஸ்ட்ரீம்லயே விசிட்டமா இருக்கு அந்த ஸ்ட்ரீம்லயே இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம ஏன் நமக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம தான் உயிர் உள்ள உறவு அதனால அந்த இன்டெலிஜென்ஸ்னால நீங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எனக்கு எந்த விதமான பூஜையோ பிரச்சாரமோ வெளிப்படையோ எதுவுமே மன வாக்கு வேளாடே அடைவதற்கு அடையதும் எதனாலே அடையவே முடியாது ஒரே ஒரு வழியை சுத்தமா சிட்டி வாய்ப்பு அதை சமைச்சு சுவாமிகளுக்கு ஒரே ஒரு புரியல முருகன் எந்த உபதேசம் பண்ணாங்க சும்மா இது சொல்ல உபதேசம் ஒரே ஒரு வார்த்தை சும்மா சும்மா இருக்கிறதா வாய் மூடிக்கிட்டு இருக்காது நம்ம மைண்ட் எப்ப பார்த்தாலும் விசாரிச்சுட்டே இருந்துட்டு சொல்றோம் சவுண்ட் இருந்துட்டே இருக்கும் இந்த மைண்ட் இங்கிருந்து எப்படி போய முடியும் அதுக்கு வெளியே விளக்கேன் அல்லது அதையும் தாண்டி இன்னொன்று எடுத்துருவாங்க டோட்டல் அட்டென்ஷன் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் எனர்ஜி உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் உங்களுடைய சென்சிட்டிவிட்டி உங்களுடைய 5 புலங்கள் எல்லாமே முழுமையான விழிப்புணர்வு இருக்குது
அந்த முழுமையான விழிப்பு டோட்டல் அவேர்னஸ் அல்லது விழித்திறன் அந்த டோட்டல் அவேர்னஸ் டோட்டல் அட்டென்ஷன் அப்ப நீங்க வேறொரு ஆற்றல் அதாக்க நீங்க தாய்மலர் வேறோடத்துல சொல்றாரு இந்த நினைவுடன் அற்று போவதில்லை, நினைவுடன் அற்று போவதில்லை. அந்த நிலையில மனம் தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்துடும். அதுதான் நம்முடைய யதார்த்த நிலை. அந்த யதார்த்த நிலையில தான் அந்த விழிப்படைய தாய்மானவர் சொல்ற அருள் வடிவானது தட்டி எடுத்திருக்கும் சேரும் தாய்மானவர் சேரும் தாய்மானவர் சொல்ற. இப்படி ஒரு பொருளை நம்ம பார்க்க கத்துக்கிறதுக்கு சும்மா இருக்கிறதா மைண்ட கொஞ்சம் கொஞ்சமா தாட் ப்ராசஸ் அதனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு பக்கமா இருக்கிறது தெரியும். அழுத்து உள்ள போறீங்கன்னா நீங்க எத்தனை மனிதர்களா இருக்கீங்க, 2 மனிதர்களா, 3 மனிதர்களா, 4 மனிதர்களா, 5 மனிதர்களா, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட நீங்க நான் போய் பார்க்கணும்ல, அப்ப பார்க்கும்போது நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த செட்டை இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வைக்கிறது. சேஞ்சுன்னு அதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சேஞ்சில் பச்சையா இருக்கிற இதை நாளைக்கு மஞ்சள் மாற்றத்தை சேஞ்சு. பட் மியூட்டேஷன் நம்முடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் கண்டிஷனா இருக்கு. பிரெயின் செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டிஷன். ஒரு மரபு வழியில உட்பட்ட ஒரு கண்டிஷனா இயங்கிட்டு இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸ் ஒரு மியூட்டேஷன் டோட்டல் என்டையர்லி டிஃபரெண்ட் கான்சியஸ்னஸ் டிஃபரெண்ட் ஃப்ரீடம் எப்படி வரும் அப்படின்னா சும்மா தான் வரும். அது அங்கே it is vegetated. They never move. You get to never walk. You get to never eat. You get to never fly. இல்லை ஒன்றுமே படாது. ஜஸ்ட் அந்த தாய்ப்பறை வருது. ஒரு 30 நாள் உட்காந்துட்டு வேற ஒண்ணுமே செய்யலை. ஒரு 30 நாள் கழிச்சு என்ன ஆகுது? டோட்டலி என்டையர்லி டிஃபரெண்ட். It's a very beautiful, fantastic place. It can come from அது மாதிரி உங்களுடைய பிரெயின் ஸ்டேஷன் நீங்க அப்சர்வ் பண்ணி டோட்டல் அப்சர்வேஷன் வித்தவுட் எனி பயாஸ் வித்தவுட் எனி சாய்ஸ் நீங்க டோட்டலா ஹோலிஸ்டிக்கா டோட்டல் பர்செப்ஷன். அதுக்கு நீங்க நாளைக்கு செய்யறேன் இன்னைக்கு செய்யறேன்னு செய்வீங்கன்னா அது உங்களை ஏமாற்றி கொடுக்கும். டயத்தை 2 பண்ணி பார்த்து 1 கிளாக் வேற புதுக்கோட்டையிலிருந்து இங்க வர்றதுக்கு எனக்கு 2 மணி நேரம். ஸோ அது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். ஸோ தேர் இஸ் டைம் அண்ட் ஆல்சோ மைல் காலம் தூரம் இடம் எல்லாமே கிளாக் டைம். பட் தெர் இஸ் த சைக்கலாஜிக்கல் டைம் இஸ் ஆல்சோ. சைக்கலாஜிக்கல் டைம் உடம்பு சார்ந்த ஒரு டைம். எப்படின்னா நான் இன்னைக்கு வைலண்டா நான் நாளைக்கு வைலண்டா மாறுறேன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா அது என்ன நீங்க பார்க்க. So if I see that I am violent, I know the consequences of the violent. Immediately நான் என்ன பண்றேன்? If you understand what is the disorder நீ புரிஞ்சுக்கீங்கன்னா totally. If you understand what is disorder, the understanding itself creates order. Understanding itself order. இதை நீங்க டிசார்டர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே அந்த புரிதலே ஆர்டர் மாதிரி. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சைக்கலாஜிக்கலா நம்ம இதை நாளைக்கு விட்டுறேன் இன்னைக்கு விட்டுறேன் முகத்தன்னைக்கு விட்டுறேன் நாளைக்கு விட்டுறேன் அச்சத்தை விட்டுறேன்னு சொல்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இதனுடைய விளைவு என்னன்னு புரிஞ்சுக்கங்க. கான்சியஸ் உடனே நீங்க என்ன பண்றீங்க விட்டுறீங்க இல்லையா? சப்போஸ் நீங்க திடீர்னு ஒரு கோப்ரா வரணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்க இல்லைன்னா அடிப்பீங்க இல்லைங்களா? வளர்ந்து போவீங்க இல்லையா? ஸோ we are seeing and we are acting. Seeing and acting. As soon as the cobra, you are acting. நாளைக்கு ஆக்ட் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க உட்கார மாட்டீங்க. அதே மாதிரி நம்முடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டெண்டன்சி when you observe it, when you see it, when you perceive it, immediately
நானுமே அதை கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன். பெருமாள் வரும்போது கூட டிரைவர் சும்மா நான் கேட்பேன், பாஸ்டா போய் மறுபடியும் நிறைய அக்யூமுலேட்டட் பண்ணிக்கிட்டு தேவையில்லை. அக்யூமுலேட்டட் வெல்த் வரும்போது மார்க்சிஸ்ட் இருந்தார், அக்யூமுலேட்டட் நாலேஜ் வரும்போது ரெண்டு பேரும் அவரே இருந்தார். வெல்த் வரும்போது மார்க்சிஸ்ட் வந்து வெல்த் அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது டிவிஷன் வரும், கிளாஸ் டிவிஷன். அக்யூமுலேட்டட் நாலேஜ் வரும்போது அங்கேயும் இந்த கிருஷ்ண ப்ரொஃபஸர் இருந்தார். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க பண்ண பாஸ்டை பார்த்து எதை தோல்வி பண்ணாங்க. இது பரவாயில்லையே, இது ஓரளவு தெளிவா இருக்கா, தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுறேன் எனக்கு என்ன பண்ணாலும் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பேசுறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம்? எவ்வளவு நேரம் பேசுறேன், நீங்க சொல்லி பேசுறேன். இதுக்கு அவர்கிட்ட முக்கியமான ஏன்னா மனசை பக்குவப்படுத்த நீங்க உங்களுடைய மனத்தை தூய்மையா வச்சுக்கீங்கன்னா நீங்க போய் இறைவனை தேட வேண்டிய இறைவனையோ அல்லது பேராற்றலையோ அல்லது ஜேகே சொல்லக்கூடிய கிரவுண்டையோ அல்லது ஜேகே சொல்லக்கூடிய ட்ரூத்தையோ நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. இப்போ மைண்ட் இஸ் பியூர், கான்சியஸ்னஸ் எம்டியா இருந்துச்சுன்னா அதாவது தேடி காணா தேடி எனக்குள்ளே அவனை வந்து என்னை ஆட்கொண்டான். இறைவனே வந்து என்னை ஆட்கொண்டார். எல்லாம் ஞானிகளுக்கு அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, if we have any method or to find out why we are answered, why we are not thinking rightly, what's the problem? அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் எண்ணிப்பாங்க. ஒரு அப்சர்வேஷன், ஒரு அரை மணி நேரம் காலையில ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒரு மைண்ட் அப்சர்வ் பண்ணி நீங்க பார்க்க வழிபாடுகள் 25 ராமகிருஷ்ணன் கோயிலுக்கு போட்டேன். ராமகிருஷ்ணன் வருவாங்க, இங்க டிஸ்கஷன்ல நடத்துவாங்க, எல்லாருமே வருவாங்க. அப்ப எதுக்கு கோயிலுக்கு சொல்றேன்னா, அங்க போய் சாமிகிட்ட கேட்டங்க, ஐயோ கண்ணம் காய்ந்த மயம்னா உங்க பழகிட்டு இருக்கக்கூடிய இருக்க கட்டம் உங்க மனம் இங்க கொஞ்சம் தெளிவா இருக்குது மேல போயிட்டோம். அதே மாதிரி சில பேருக்கு என்னன்னா, ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அது முடிஞ்சிட்டு போறாங்க, பிஹெச்எஸ் அங்க அவர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க, வெரி குட். ஆனா நம்ம போக மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல். அது ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போகலைன்னா பெரிய டாக்டர் ஒரு தடவை வந்து கையை தொட்டு பார்க்கணும். So she was waiting there. அவர் ராம பிஎஸ் சார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையை பிடிச்சோம், நல்லா இருக்கமா விஜுவல்ஸ் satisfied. So that is for the satisfied body and mind are injured. So உங்க மைண்டை நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பாடி நல்லா. ஆகவே மனம் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, அதனால வள்ளுவர் என்ன சொன்னாரு, மனம் வேணும் மண்ணுயிருக்கு ஆக்கணும். மண்ணுயிருக்கு ஆக்கம்ங்கிறது எதுங்க? ஏன்னா இப்ப புதுசா ரிசல்ட்டை கண்டுபிடிச்சாங்க, உங்களுடைய கேன்சர் செல்லை உங்க மனத்தினுடைய ஆற்றலுக்கு ஏற்ப மாறுதுங்கிறாங்க. ஆடிங் செல் வந்து மல்டிபிள் செல், கேன்சர் செல் எப்போது மல்டிபிள் செல் 2, 4, 4, 16, 16, 16 போகும். ஆடிங் செல்லா மாறுது மனத்தினுடைய ஆற்றல். அப்படி ஆகவே அதனால்தான் ஜேகே என்ன சொல்றாங்க, மனத்தை தான் அவர் புரிய வைக்கிறார். சுகாதாரத்தார் ஒரு லெட்டர் சுகாதாரத்தார் ஒரு பெரிய எழுத்தாளர் தெரியும் நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டிருந்தாரு, என்னப்பா கிருஷ்ணமூர்த்தியில வந்து நிறைய காசு வாங்குறாரு, கிருஷ்ணமூர்த்தியை அவருக்கு பிடிக்கும், சுதரம் சஞ்சாரம் உண்மைதான். அப்படி என்கிட்ட லெட்டர் எழுதி கேட்டுறாரு. நான் சொன்னேன், இல்லை சார், சிவகங்கையில் வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க, அப்புறம் ரூரல் ஸ்கூல் நடத்துறாங்க, கிருஷ்ணனுடைய எஜுகேஷன் சென்டர் வந்து வேர்ல்டு லெவலில் நடத்திட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல பென்சில்வேனியா, உகண்டா போன்ற எல்லா நாடுகளிலையும் ஆசிரியர்களை அனுப்பி ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்து செஞ்சுட்டு சிவகங்கையில
ஐடியா வேண்டாம், வெளியில தெரியாது. அது ஒரு மிஷினரி இல்லை. நீ என்ன எதையாவது போட்டுக்கிட்டு கிருஷ்ணமூர்த்தி பேரை சொல்லிக்கிட்டு பண்றதுக்கு உள்ள ஒரு மதமோ ஸ்கூலோ கிடையாது. கிருஷ்ணமூர்த்தி சொல்றது ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அவர் நிராகரிக்கிறாரு. நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட போய் நிராகரிக்காத ஒன்றை உருவாக்குன்னு சொன்னா எப்படி உருவாக்குவார்? அதனால அது ஒண்ணு செய்யல. கிருஷ்ணமூர்த்தி அது ஒண்ணு செய்யல. அப்ப அவர் என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி சில இடங்கள்ல இதெல்லாம் பெரிய பணியெல்லாம் சொல்றாங்க. இன்னும் பணம் உள்ளவங்களுக்கு தானே இந்த ஸ்கூல்ல நடக்குது. இந்த பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ சைக்காலஜிக்கலா ரைட்டா? பணக்காரனுக்கும் பொறாமை இருக்கு. பணக்காரனுக்கும் அம்பானின்னு கேட்டீங்கன்னா தெரியும். மந்திரிகளுக்கு பொறாமை இருக்கு. இவருக்கு இவரையும் கேட்டீங்கன்னா தெரியும். சத்தியமூர்த்திக்கு பாஸ்கர் சாருக்கும் பொறாமை இருக்கு. ஸோ இந்த ஜெலசிங்கிறது பணக்காரனாலேயோ அல்லது படிச்சவங்கிறதுனாலேயோ ஏழைங்கிறதுனாலேயோ கிடையாது. கிருஷ்ணமூர்த்தியுடைய நோக்கம் என்னன்னா, the purpose of education is to eradicate the animal instinct of the புரியுதா? மனிதனுடன் விலங்கியல் இயல்புக்கு மனிதன் இன்ஸ்டிங்க்ட் இயல்பு மனிதன் இப்ப இருக்கு. ஏன்னா நமக்கு ஏதாவது சோசியல் அனிமல்ஸ் தான். நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ் தான். சோசியல் அனிமல்ஸ் தான். ஆகவே சோசியல் அனிமலா இருக்கக்கூடிய நம்ம மாறணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கியல் இயல்புக்கு போகணும். அதாவது அந்த விலங்கு மனம் போகணும். அதனால விலங்கு மனம்னே சொல்றேன். விலங்கு மனத்தால் விமலா உலகை கடந்த திருவாசகத்துல இந்த விலங்கு மனம்னே சொல்றது. இந்த மனத்தை அந்த சோசியல் இன்ஸ்டிங் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங் போகணும். அனிமல் இன்ஸ்டிங் போகணும். அதுக்கு டாக்டர் ஸ்டால்கோட பேசுறாங்க. டாக்டர் ஸ்டால்க் யாருன்னு தெரியுங்களா? போலியோ ட்ராப்ஸ் சரியில்லை. போலியோ ட்ராப்ஸ் அதான் சால்க் இன்ஸ்டியூட் அவர் பேர்ல இருக்கு. அதுல டெக்டிவ் துறைக்கும் ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு. ராமச்சந்திரன் பற்றி டாக்டர் ராமச்சந்திரன் அவர் பெரிய மயிலாப்பூர்ல பி ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கேன். பிரெயினை பத்தி அவர் சொன்ன கைது படிச்சுட்டார். அவர் சால்க் இன்ஸ்டியூட் சீப்பா இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மயிலாப்பூர். இதுல மயிலாப்பூர் வந்தாங்கன்னா 3 மாசம் தங்கி வரும். அம்மாவுக்காகவே தங்கி வரும். அப்படிப்பட்டவங்க அந்த சால்கோட பேசுறதுக்கு 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் நடந்துக்கிறீங்க. ஒரு ஜென்ரேஷன் ஏன் 5 to 12 சொன்னா அந்த வயசு வந்து ஹைலி எனர்ஜி, ஹைலி அடக்கடி, ஹைலி கியூரியாசிட்டி, ஹைலி இன்டெலெக்ட், ஒரு இன்னசென்சி இருக்கு. இன்னசென்சியோட கிளவன் வேறு. எனக்கு இருக்கிறதெல்லாம் கிளவன் இன்னசென்சி இருக்கு. நீங்க அடிச்சுட்டு மறுபடியும் குட்டிங்கன்னா வர மாட்டீங்களா? His mind is innocent mind. Satyamurti's mind is not an innocent mind, it is an ignorant mind, idea mind. So, அதனால அந்த எஜுகேஷன் கொண்டு வந்தது கிருஷ்ணமூர்த்திக்கு மேரி லுட்டியன்ஸ் இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தியுடைய வாழ்க்கை வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு உலகளாவிய நான் போன வாரம் என் மகப்பட்டு போகணும். அது ஒரு ஸ்கூல் பார்த்தேன். சரஸ்வதி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன். 1908 இந்த பூகோளத்துல பக்கத்துல பார்த்து அங்க போய் பார்த்துட்டு நம்ம இங்க மட்டும் ஆரம்பிக்கல. அப்ப இல்லாம கேன்சர் இன்ஸ்டியூட்ல எங்க ஊர் முதிர்ச்சி மிலிட்டி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வந்ததுக்கு அவங்க மிகப்பெரிய காரணம். அதோட பேர் தான் முதிர்ச்சி மிலிட்டி. முதிர்ச்சி மிலிட்டியாருடைய மகனுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சாங்க. என்னுடைய மகனுக்கு கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா 5% திறமையா இருந்தாங்க. சேர்ந்துதான் அவங்க போயிட்டு ஆரம்பிச்சாங்க. அப்பையில ஆரம்பிச்சாங்க.
இயற்கையுடைய பேரை தன்னுடைய பைத்தாவில் இறங்கிட்டாங்க சாந்தாம எடுத்தாங்க. ஒரு பெரிய நெட்வொர்க் அது இங்கே பண்ணல. பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நான் போயிருக்கேன், 2-3 தடவை இங்கே போயிருக்கேன். பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில அந்த இந்து யூனிவர்சிட்டிக்கு முக்கியமா இருந்த மதன் மோகன் மாளவியாவோட சேர்ந்து நம்முடைய அன்னிட்ட நம்முடைய கல்லூரியே கொடுத்த யூனிவர்சிட்டியா ஃபர்ஸ்ட் டாக்டரேட் பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி யார் தெரியுங்களா? டாக்டர் அன்னிட்ட பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி மதன் மோகன் மாளவியா வாய்ப்பு நினைக்கிறேன். ஆகவே இங்கே மட்டும் இல்லை, அங்கே பெனாரஸ்ல, மெட்ராஸ்ல, கலிபோர்னியாவில் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா இல்லையா கேட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்து காபத்து பண்ணி உட்கார்ந்துட்டு ஐயா இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்க முடியுமா? எங்கேயோ எப்பவும் அந்த ஜேகே அவங்க ஜேகே கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்த ஐரிஷ் லேடி வர்றாங்க. அந்த ஐரிஷ் லேடி வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு. இங்க இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஐரிஷ்ல இருந்து வரக்கூடிய சோசியலிஸ்டிக் தாக்குல டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்ங்கிற ஒரு வார்டை காயின் பண்ண ஒரு அம்மா இங்க வந்து இவங்களை என்னுடைய சன்னா தன்னுடைய சன்னா ஏற்றுட்டு அந்த அம்மா வந்து கிருஷ்ணமூர்த்தியை வேர்ல்ட் டீச்சரா நமக்கு ஒரு ஆச்சரியமாக மிரட்டல் பெரிய மிரட்டல். அதான் கட்டு கிருஷ்ணாஜி வந்து அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை. அம்மா இறக்கும்போது கிருஷ்ணாஜி இறந்தப்ப அம்மாங்கிற வார்த்தையை தவிர எந்த ஒரு வார்த்தையும் ஒரு நாள் கூட அவங்க படிச்சிருக்கேன். நீங்க தியாகத்துக்கு சொல்றீங்க சொன்னீங்கன்னா கடைசியில மெட்ராஸ் தியாகத்துக்கு சொசைட்டிக்கு நுழையாத கிருஷ்ணமூர்த்திய நுழைய யார் தெரியுமா? ராதா நான் பார்த்திருக்கேன். அவங்க தான் கூட்டிகிட்டு கிருஷ்ணமூர்த்தி அடையாளத்துல போறாங்க. அப்ப வெற்றி அருண்டே யாரு கலாச்சாரம் அவங்க வந்து கிருஷ்ணமூர்த்தியை பார்க்கணும்னு வந்தாங்க. கிருஷ்ணமூர்த்தியை தான் கேட்கிறாரு பி கிருஷ்ணாக்கு அது அந்த அம்மாவுக்கு அந்த பேசுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்குலாம் அருண்டே இந்த பிரச்சனையில வந்து போய் கிருஷ்ணமூர்த்தி பார்த்து இந்த அம்மா பழம் சொல்லிட்டு அப்பதான் அந்த தியாசபிக் சொசைட்டியில இருக்கக்கூடிய அந்த அம்மாவை அவருடைய வசதிகள் மெம்பரா மாத்துற ஒரு மனிதனை இப்படியெல்லாம் மாற்றணுங்கிறத விட்டு அவர் வெளியே போன மீண்டும் தன்னுடைய கடைசி காலத்துல அவருடைய லாஸ்ட் வார்த்தை இருக்க பாட்டேன் நான் பார்த்தேன்னா அடையாள தியாசபிக் சொசைட்டி வெளியே அவர் உள்ள வரும்போது அந்த கடைசியில அடையாளத்துல ஒரு கேட் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு கேட், அந்த கேட்ல கேட் என்ன பண்றாரு அடையாளக்குள்ள தியாசத்தில் சொல்லிட்டு நுழைய மாட்டேன்னு சொன்னவரை நுழைய வச்சது ராதாபான். அங்க போய் எல்லாரோடும் பழகுறதுக்கு சொல்லிட்டு ஆகவே காலம் ஒவ்வொரு மனிதனையும் எப்படியோ மாற்றிட்டு போகுது. எல்லா மனிதர்களுக்கும் காலம் வச்சு எல்லா மனிதர்களுக்கும் காலமும் பேரும் வச்சு அந்த எஜுகேஷனை டெவலப் பண்றதா எஜுகேஷன் மூலமா தான் மனித மனத்தை பக்குவப்படுத்த முடியும் அப்படின்னு. அடுத்து வந்து என்னன்னா முக்கியமானதை நான் பார்த்தேன். நான் கண்ணாடி பார்த்தேன். அவர் டாப் கொடுத்துட்டு அல்லது டிஸ்கஷன் முடிச்சுட்டு அப்படி நடந்து போனாருன்னா நடந்து ஒவ்வொரு மனதையும் பார்ப்பார். ஒரு தோல்வியுடைய சத்தத்தை கேட்பார். அந்த இளைய தலைகளை எல்லாம் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே போவார். ஸோ இயற்கையை ஆராய்க்கின்ற தன்மை இயற்கையோடு நீங்க லேட் ஆகலைங்களா? இயற்கையோடு நீங்கள் உறவு கொள்ளவில்லை, நீங்கள் மனிதர்களோடு நிச்சயமாக உறவு கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதர்களும் இயற்கையை நோக்கி பண்ணிவிட்டார். மனிதர்கள் இயற்கையை அவன் இயற்கையை ரொம்ப நினைச்சு எப்போது வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே நீங்க பெனாரஸ் போனீங்கன்னா கேங்கஸ் தூரத்துல இருக்கும் ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூல்லேயே காலேஜ் வசந்தா காலேஜ்
இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல கங்கை ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காலையில அந்த கங்கை வெளிச்சத்தை அந்த சூரியன் ரெஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சரி, ஷயாகிரின்னு ஒன்று இருக்கு மலைப்பகுதி. அது மலைப்பகுதியில மலைப்பகுதி மேல இருக்கு. அதை உருவாக்குறது அர்ஜுன் பட்வார். நான் ஏற்கனவே சொன்னாங்க நேபாள் சாரணர்கள் விஷுவலி போனீங்கன்னா அந்த இயற்கை வளர்ப்புக்காகவே முதல் பிரைவேட்டா ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க, அவார்ட் கொடுத்தாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் அடுத்தது வேலி ஸ்கூல். வேலி ஸ்கூல் வந்து பல ஏக்கர் காடு, 3 ஏக்கர் போகும். வேண்டாம், எனக்கு ரொம்ப வேணாம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி டீ ஸ்கூல் கிடையாது. எல்லாமே இயற்கை காலக்கூடிய இடங்கள் தான். அது மாதிரி கலிபோர்னியாவில் ஓகையில் அதே மாதிரி லண்டன்ல ப்ராஃபிட் பார்க்கில் போட்டு ரொம்ப பெரிய பியர்ஸ் வந்தவங்க தான் எழுதிருக்கு. அப்புறம் இதுல கனடாவில் நிறைய இப்போ இயற்கையுடைய எஜுகேஷன் பார்ட்ஸ் இருக்கு. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அதை வந்து தமிழ்நாடு அரசு உண்மையா பயன்படுத்த அந்த லேர்னிங் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஆனா அப்படிப்பட்ட காரணம் யாருன்னா அந்த ரோல் ஒரு காலத்துல மறக்கவே இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆகவே இயற்கையோடு அவங்க வாழ்ந்தாங்க. இயற்கையை தான் ஒவ்வொரு சொல்லுவாங்க. Seeing the flower வேற, looking the flower வேற, seeing the flower வேற. ஒரு ஃப்ளவரை பாருங்க, ஒரு லுக்கிங்னா இந்த ஃப்ளவரை கூர்ந்து பாருங்க, perceiving the flower டோட்டலா அந்த பெட்ரோல் ஸ்மைல், the dancing and also the honey and the smell எல்லாத்தையுமே டோட்டலா ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு பொருளையும் ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது you are not different from பார்க்கின்ற மலரோடு நீயே இருக்கு. இறைவனை என்ன சொல்றேன், அந்த மலர்ல நீராக்க. ஆகவே பனிமலர் எடுக்க மனம் நன்றாக எடுத்து வைக்கிறது பழக்கம் வரல. ஏன் அந்த மனத்துல நீதான் இருக்கீங்க. So there is no difference, there is no division. So observe is the observe.